எஸ்என்எஸ் ராஜலட்சுமி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம், லைக் கேஸ் ஸ்டடியை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன கேஸ் ஸ்டடி நான் எனக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஒரு மார்க்கெட்டில் ஒரு புது ஃபோனை வந்து நான் லான்ச் பண்ண போகிறேன். இந்த லான்ச் பண்ணும்போது என்னென்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருந்திருக்கும், எப்படின்னா நான் அதை ஓவர் கம் பண்ணி காம்படிட்டர்ஸ் கிட்ட ஓவர் கம் பண்ணி நான் என்னோட ப்ராடக்ட்டை பெஸ்ட் ப்ராடக்ட்னு சொல்ல வைக்கணும். ஸோ தட் இஸ் தி கேஸ் ஸ்டடி. ஓகேவா? சரி, நீங்கள் உங்களோட ஒப்பீனியன்ஸ் சொல்லுங்கள், அதை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் திங் மேம், அஃபோர்டபுளாக இருக்கும். ஓகே, எல்லோரும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து எல்லாம் வாங்குறதா அஃபோர்டபுளாக வாங்குறதா எல்லோரும் பார்ப்பாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ புதுசாக ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களும் அவங்களும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து அஃபோர்டபுளாக யூஸ் பண்ணுறது அது மாதிரி அது யூசர் ஃப்ரெண்ட்லியாக அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி ஃபோன் பார்ப்பாங்க. அதனால் ஃபஸ்ட் நான் ஒரு லான்ச் பண்ணேன்னா அஃபோர்டபுளாக எல்லா பீப்புள்ஸ்க்கும் யூஸ் ஆகிற மாதிரி அஃபோர்டபுளாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்து ஒரு ஃபோனை வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஓகே, இது ஒரு மெயின் பாயிண்டாக நம்ம வச்சுக்கலாம். அஃபோர்டபுளாக இருக்கணும், கண்டிப்பாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் நம்மளோட ஃபோன். ஓகே, என்னோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் நான் எனக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, வேறு என்னெல்லாம் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு நியூ ஃபோன்ஸ் நம்ம வந்து லான்ச் பண்ணும்போது வந்துட்டு அட்வர்டைஸிங் தான் மெயின் ஃபோக்கஸ், அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அட்வர்டைஸிங் கொடுக்கும்போது லைக் வந்துட்டு எப்படி கஸ்டமரை வந்து அட்ராக்ட் பண்ணலாம், லைக் அவங்களோட சாய்ஸஸை வச்சு நம்ம வந்து அட்வர்டைஸிங் பண்ணி அது பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த ஃபோனை ரெடி பண்ணி அந்த நியூ ட்ரெண்டு அந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் ஃபோனாக நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஓகே, அட்வர்டைஸிங் த்ரூ அட்வர்டைஸிங் மூலமாக கண்டிப்பாக அதை வந்து ரிசீவ் பண்ணலாம். வேறு என்னெல்லாம் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு பிகினிங்கில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபோனோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, பெரியவங்களுக்கு மட்டும்தான் கவர் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏன்னா வந்து சின்னவங்களுக்கு அதோட அவேர்னஸ் தெரிஞ்சிருக்காது. ஸோ லைக் எல்டர் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் அதோட அவேர்னஸ் இருந்திருக்கும். ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பிகினிங்கில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எதை வச்சுருப்பாங்கன்னா எபோவ் 40 இயர்ஸ் பீப்புள்ஸை வச்சு தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எடுத்துருப்பாங்க. இப்போ லேட்டர் அடுத்தது இப்போ ஃபஸ்ட்டு வந்து லான்ச் பண்ணது நோக்கியா லான்ச் பண்ணியிருக்கு அப்படின்னா வந்து வெறும் பட்டன் ஃபோனை மட்டும் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க, வெறும் பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் தான் இருந்திருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கலரை வந்து அவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம், நான் ஒரு புது ஃபோன் நான் லான்ச் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது நான் இந்த பேசிக் ஃபீச்சர்ஸும் இருக்கணும், அட் த சேம் டைம் நான் என்ன பண்ணியிருக்கணும், அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கணும், அதை நான் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் கொடுத்துருக்கணும். ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னோட காம்படிட்டர்ஸோட ப்ரைஸை விட லோ பட்ஜெட்டாகவும் நான் செட் பண்ணியிருக்கணும். எல்லாருமே சொல்லுவோம், அந்த ஒரு டைலாக் இருக்குல்ல, கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க கூட அதை நம்ம வாங்கணும். லைக் சேலரி வந்து லோ சேலரி வாங்குறவங்க கிட்ட இருக்கும்போது அவங்க அதை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்புறம் வேறு என்ன பண்ணியிருக்காங்க, வேறு என்னென்னா சொல்லுவாங்க, நம்ம அதை கம்பேரிட்டிவ் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. அப்போ ஒரு 10 இயர்ஸ் வந்து இதையே வச்சு ரன் பண்ணியிருப்பாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டு கலர்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, டச் ஸ்க்ரீன் கொண்டு வந்துட்டாங்க. டச் ஸ்க்ரீன் கொண்டு வந்தாலும் அந்த பேசிக்கை மாற்ற கிடையாது, வெறும் பட்டனில் மட்டும் வச்சுட்டு அப்போ கேமரா கொண்டு வந்துருப்பாங்க. செகண்ட் வந்து கேமரா ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்துருப்பாங்க, அப்புறம் தான் பட்டன் ஃபீச்சர்ஸை கொண்டு வந்துருப்பாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, வெறும் பென்சிலை மட்டும் வச்சு அதை வந்து போர்டாக யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன் டெக்னாலஜிஸ் கொடுக்குது. ஸோ இதனால என்னோட ஃபோனை நான் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, வேறு நியூ ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்ம வந்து அதை ஆட் பண்ணி அப்புறம் அதை பேஸ் பண்ணி ஏஐனா ஏஐ பேஸ் பண்ணி ஒரு ஃபோன் கொடுக்குற மாதிரி தனித்தனி ஃபீச்சர்ஸ் பேஸ் பண்ணி தனித்தனி ஃபோனாக நம்ம ரெடி பண்ணி லான்ச் பண்ணால் நிறைய பேர் வாங்கிப்பாங்க. ஓகே, ஃபீச்சர்ஸை வந்து செப்பரேட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபோனை வந்து ரெடி பண்ணிக்கலாம். சரி, ஓகே. வேறு என்னதான் சொல்லுவீங்க? காம்படிட்டரோட ப்ரைஸை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிட்டீங்க, வேறு என்ன பண்ணுவீங்க? ப்ராடக்டோட குவாலிட்டியை பார்க்க மாட்டீங்களா, ரேட்டிங்ஸ் கேட்க மாட்டீங்களா, ஃபீட்பேக் வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட வாங்குவீங்களா? ஸோ அப்போ நான் அதையும் ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜஸ் சொன்னாங்க. நான் ஒரு புது ஃபோன் லான்ச் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஸோ நான் வந்து கொடுத்த ரிவ்யூஸ் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து யூசர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு புது ஃபோன் லான்ச் பண்ணுறோம்னா பின்னாடி ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக நம்ம ரெடி பண்ணுற செகண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் டீமுங்க ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு 1 day 2-3 மெம்பர்ஸுக்கு நம்ம அதோட சஜஷன்ஸ் கேட்டிருக்கோம், எப்படி இருக்குது. ஸோ அதோட ஃபீட்பேக் வந்து ரிவ்யூஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக அந்த ரிவ்யூஸை பேஸ் பண்ணி கூட என்னோட ப்ராடக்டோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து நான் இது மூலியமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். வேறு என்ன பண்ணியிருக்கோம், வேறு எதுவும் பண்ணியிருக்க மாட்டோமா? இந்த யூடியூப் சேனல்ஸ் அவங்ககிட்டலாம் சாம்பிள் டெஸ்ட் யூனிட்லாம் கொடுத்து அவங்கள வந்து ரிவ்யூ பண்ண சொல்கிற மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். ஓகே, டெஸ்ட் ரிவ்யூஸ் எல்லாம் கொடுத்துருந்தா நம்ம அதை வந்து கலெக்ட் பண்ணி சொல்லியிருக்கிறோம்.
போத் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி லெவல் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்க கண்டிப்பாக வச்சுருக்கணும். எல்லாமே ப்ரைஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும். ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இருக்கணும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக வச்சுருக்கணும்.